போராட்டம் தொடரும் என்று அறிவித்தனர். இதற்காக நேற்றிரவு 10:30 மணியளவில் பேராசிரியர் அன்பழகன் வளாகத்திற்கு சென்று அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். பேனா சிலை வைக்க நிதி இருக்கிற போது ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க 50 கோடி ரூபாய் நிதி இல்லையா என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி கைதான ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதி நெருக்கடி இருக்கிறது என்று தெரிந்தும் ஏன் வாக்குறுதி கொடுத்தீர்கள் என்று காட்டமாக கேள்வி எழுப்பினார். எல்லாத்துக்கும் நிதி இல்ல சமாதி கட்ட நிதி, பேனா கட்ட நிதி, பல்நோக்கு மருத்துவமனை கட்ட நிதி, நூலகம் கட்ட நிதி. உண்மையில மனசாங்க சொல்லுங்க, தேர்தலுக்கு ஓட்டு காசு கொடுப்பீங்களா இல்லையா? நிதி இல்ல கொடுப்பீங்களா இல்லையா? எத்தனை ஆயிரம் கோடியை கொட்டுவீங்க? இன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க. கொடுத்த அந்த காசு எங்கிருந்து கொடுத்த? இன்னைக்கு ஆட்சியில் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டால் ஆதி தமிழ் குடிகளுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அவங்களுக்கு வந்த நிதியில் எடுத்து நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஒரு நாள் தமிழ்நாடு முழுமைக்கும் டாஸ்மார்க் ஊழியர்கள் வீதியில் நின்று போறான்னா அரசு இப்படி கண்டுக்காம போகுமா? உங்க மனசான்று சொல்லுங்க, போகுமா? அரை மணி நேரத்தில் போய் பேசும் உங்க கோரிக்கை என்ன தீர்க்கிறேன்னு. அப்படின்னா குடிக்க வைக்கிற சாராய கடையில் வேலை செய்யறவனுக்கு கொடுக்குற முக்கியத்தை படிக்க வைக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்க தரல.